ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாருங்க. அவர் தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்கிறாரு. திருமணம் எடுப்பார்கள், எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வைக்கிறார். அப்போ அவர் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு ஏழை இருக்கார், குடிசை வீடு. அவருக்கும் பத்திரிக்கை வைக்கிறார். இவர் பெரிய பணக்காரருங்க. இன்னொரு பத்திரிக்கை வச்சாரு. அடுத்த நாள் கல்யாணம். அந்த வீட்டில் பயங்கரமாக லைட் எல்லாம் போட்டு மேளதாளமெல்லாம் முழங்குது. இந்த ஏழையை ஒரு மனைவி உட்காந்து யோசிக்கிறாங்க. பணக்காரரு ஏதோ நம்ம எதிர்த்தால குடியிருக்கிறோன்னு சொல்லிட்டு பத்திரிக்கை வச்சுட்டாரு. நம்ம போனால் நம்மளை மதிப்பாங்களா? ஏன்னா அவங்க சொந்தக்காரங்க, நண்பர்கள் எல்லாமே பெரிய ஆளுங்க. அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் புலம்பிட்டு இருக்காங்க. கடைசியில் இவர் இந்த ஏழை தன்னுடைய மனைவிட்ட சொல்கிறாரு, சரி போக விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அவங்க வீட்டுக்கு அவங்க தூரத்து சொந்த ஒரு தாத்தா வர்றாரு. தாத்தா வந்து கேட்குறாரு, என்னப்பா பேசிகிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. அப்படி இந்த மாதிரி சொன்னாங்க. இப்போ எதிர்த்தால பத்திரிக்கை வச்சிருக்காரு, பணக்காரங்க அவர். ஆனால் அவர் வீட்டுக்கு போனால் நம்மளை மதிப்பாங்களோ இல்லையோ, அதனால் நான் போகலாமா வேண்டாமல் யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. 2 நிகழ்ச்சி சொல்கிறேன் நான், அதை கேட்டுட்டு நீங்கள் முடிவு எடுங்க அப்படின்னாரு. சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஒரு புலவர் வந்து ஒரு அரசர்கிட்ட உதவி கேட்டு போகிறாரு. அப்போ உதவி கேட்டு போகிறப்ப அரசர் பெரிய அரசர், புலவர் ரொம்ப ஏழை, அவர் சாப்பிடக்கூட இல்லை. அரசர் உள்ளே இருக்கார், வெளியே உட்காருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. வெளியே உட்காந்து என்ன பண்ணுறாரு, அரசு கொஞ்சம் தூரம் உள்ளே போய் பார்க்குறாரு. அரசனுடைய முரசு கட்டில், முரசு கட்டில்னா கொஞ்சம் வெளியே உட்காந்து அப்படி சாஞ்சிக்கிறது, நல்லா சொகுசார். அந்த கட்டலில் போய் உட்காந்துட்டார் ஒரு ஆசையில். அவர் சாப்பிடவே இல்லை, வந்த களைப்பு. அப்படியே அந்த கட்டலில் படுக்கிறாரு, சொகுசாக இருந்ததுக்கு தூங்கிட்டார். உடனே அரசர் வந்து வெளியே வராரு. வெளியே வந்து பார்த்தா புலவர் வந்து அந்த கட்டலில் படுத்து தூங்கிட்டு இருக்கார். உடனே அவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு விசிறி எடுத்துங்க வீசுறாருங்க. உடனே பக்கத்தில் இருந்த அமைச்சர் கேட்குறாரு, அரசரே என்ன செய்கிறீங்க அப்படின்னு. இந்த புலவர் வந்து எவ்வளோ களைப்பாக இருந்தால் அவர் வந்து தூங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த புலவர் எழுந்தார். எழுந்து குளிர்ந்த காட்டுப்பட்டு எழுந்துச்சு. அப்புறம் அரசரே மன்னிச்சிருங்க அப்படின்னாரு. இல்லைங்க, உங்களுடைய களைப்பு, நீங்கள் தூங்குறீங்க, தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி பரிசு கொடுத்து அனுப்புனார். 2வது நிகழ்ச்சி ரத்தன் டாட்டா. இப்போ நான் சொன்னது புலவர் வந்து கூட அந்த காலம் நம்ப முடியாது. இப்போ ரத்தன் டாட்டா என்ன செய்கிறாரு, காரில் வேகமாக போயிட்டுருக்காரு. பயங்கரமான மழை. அவர் காரே பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபா இருக்கும். இந்தியாவின் மிகப்பெரிய கோடீஸ்வரர். பயங்கரமான மழையில் போயிட்டுருக்காரு. பார்த்தீங்கன்னா ரோட்டு ஓரமாக ஒருத்தர் கை குழந்தையோடு நடந்து போயிட்டுருக்காருங்க. கை குழந்தை கையில் வச்சுட்டு மழையில் நனைஞ்சிட்டு நடந்து போகிறாரு. உடனே ரத்தன் டாட்டா டக்குன்னு வண்டி நிறுத்துறாரு. உள்ளே ஏறுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுறாருங்க. அவருக்கு நடந்து போகிறவங்க யாருன்னு தெரியல, ரத்தன் டாட்டான்னு. அவர் ஏறி உட்காந்து அவர் எங்கே போகணும்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு இறக்கி விட்டு போயிட்டார். அப்போ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் இருந்தாலும் அவங்களும் மனுஷன் தான். அப்போ அந்த பெரியவர் சொன்னார், நீ கல்யாணத்துக்கு போகாமல் இருந்துடாத. ஏன்னா அவர் வந்து உன்னை மதித்து, அவ்வளோ பெரிய மனுஷர் உன்னை மதித்து வைக்கிறாருன்னா, அவர் பணத்தை மதிக்கிற ஆள் கிடையாது. ஏன்னா பணத்தை மதிக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க, அவங்க வீட்டுக்கு போகாத. ஆனால் உன்னை மதித்து வைக்கிறாருன்னா, அவர் கண்டிப்பாக மனிதர்களை மதிக்கக்கூடியவர். ஆகவே அவர் வீட்டுக்கு விசேஷத்துக்கு நீ கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லி பெரியவர் அட்வைஸ் பண்ணாருங்களாம். அப்புறம் இவர் திருமணத்துக்கு போனார். நல்ல மதிப்பு, நல்லா சாப்பிட்டாரு, மணமக்களை வாழ்த்தினார், வந்தார். இந்த நிகழ்ச்சி எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டோம்னா, நமக்கு இது மாதிரி நடந்திருக்கலாம். நம்ம சொந்தக்காரங்களோ அல்லது நண்பர்களோ பெரிய கோடீஸ்வரர் இருப்பாங்க, நம்ம ஏழையாக இருக்கலாம். ஆனால் அவங்க நம்மளை பதிச்சு பத்திரிக்கை வைக்கிறப்போ நாம் கண்டிப்பாக போயே ஆகணுங்க. இது இன்னையிலேருந்து முடிவு பண்ணிக்கங்க.